வணக்கம். நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் தி பெல் பட்டன். திங்க் யுவர்செல்ஃப் பிக். நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும். அதை நீ நம்பு. சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்க கூட இன்னைக்கு வந்து ஷேர் பண்றேன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து என்ன பெஃபி என்னன்னு சொல்லிடுறேன். சொன்னாதான் தெரியும். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஓகேவா? அதுல பிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன்ல இருந்து ராஜா பேரோன் அப்படிங்கிற எனக்கு பெஸ்ட் ஃபிட்னஸ் ப்ரொமோட்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. த அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் 2025 அதுல இருந்து இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நமக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்பி கமலஹாசன் அவர்கள் மற்றும் நமது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷ் அவங்க 2 பேர் கையால இந்த அவார்டை நம்ம நேற்று வந்து 2 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறோம். அதாவது நான் எதை நோக்கி மூவ் ஆனனோ, எதை நான் உண்மையிலேயே ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சனோ அதை ஒரு கவர்மெண்ட் வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். மற்ற மேடைகள்ல வாங்குற ஒரு மெடல், அதுபோல வந்து ஒரு அவார்டை விட ஒரு கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற அவார்டு இருக்குல்ல, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நமக்கு கொடுக்குற அவார்டு இருக்குல்ல, அது உண்மையிலேயே அளப்பரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன செலக்ட் பண்ணது எத்தனையோ பேர் இருக்கும்போது எனக்கு இந்த இதை கொடுத்தது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்துல சொன்ன மாதிரி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அடிச்ச மணி கவர்மெண்ட் கேட்டுச்சுடா அப்படிங்கிற மாதிரி இந்த அவார்டு கிடைக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, டன். இது வந்து கமல் சார் கையால வாங்கின அவார்டு, இது அன்பில் சார் கையால வாங்கின சர்டிபிகேட், ஓகேவா? இதுக்கான வீடியோ வந்து இதுலயும் கிடக்கும். இதுல நான் இப்ப இணைக்கிறேன் பாருங்க, இந்த வீடியோ வரும், அதுக்கு பிறகு நான் பேசுறது வரும். ஓகே, டன். ராஜா பேரோன் ஒரு பாடி பில்டரா தெரியணும்னு நினைச்சதை விட நான் ஒரு காலத்துல பாடி பில்டரா இருந்தேன். இப்ப அந்த பாடியை மெயின்டைன் பண்றேன். ஆனா என்ன ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க, பழங்கஞ்சி குடிங்க, சாப்பாடு நீங்க தன்னஞ்செறிவது போய் இயற்கை எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். கண்ட மணிக்கு டயட் இருக்காதீங்க. டயட் இருந்து உடம்ப கெடுக்கிறத விட நல்ல உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமா எல்லா விளையாட்டும் விளையாடுங்க. ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை. உடம்பு குறைக்கணும், வெளியே இறங்கி ஓடுங்க. இதுதான் ராஜா பேரோன் சொல்லிட்டு இருக்கிறது. நான் செய்யற விஷயமும் அதான். இந்த உடம்ப பத்திரமா வச்சு கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படியே வச்சுக்கிறது இல்லை. எல்லா வேலைகளும் செய்யணும். உன்னுடைய ஃபிட்னஸ்னா என்ன? ஃபிட்னஸ்னா என்னன்னா இந்த உடம்பை வச்சு எனக்கு தேவையான வேலைகளை எல்லாத்தையும் நான் செய்யணும். செய்ய முடிஞ்சா நான் ஃபிட்டா இருக்கேன், அவ்வளவுதான். நான் கட்டுக்கோப்பா வைக்கிறதோ 6 பேக்ஸ் வைக்கிறதோ ஃபிட்னஸ் இல்லை. ஃபிட்னஸ்ங்கிறது என்னுடைய வேலைகளை என்னால ஈஸியா செய்ய முடியும். என்னுடைய உடம்பால நான் கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய உடம்பை வச்சு நான் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். என் உடம்பு எப்போ ஆக்டிவா இருக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? ஃபிட்டா இருக்கிறதுக்கு விளையாடணும். ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும். நான் எல்லா விளையாட்டும் விளையாடுவேன். குதிரை ஏறுறதுல இருந்து, பேக் ஃபிளிப் அடிக்கிறதுல இருந்து, ஓடுறது சாடுறதுல இருந்து, சிலம்பம் களரி பண்றதுல இருந்து எல்லாமே நான் செய்ய ஆரம்பிச்சது அதுக்கு தான். நம்ம இந்த ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ணுவோம். இது நம்மளை ஹாப்பியா வச்சுக்கும். ஃபிட்னஸ் நம்மளை ஹாப்பியா வச்சுக்கும். டயட்டோ இல்ல மசில் பில்டப்போ நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்குமானா இல்லை. ஃபிட்னஸ் உனக்கு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஃபிட்னஸ் உன்னை ஆக்டிவ் பண்ணும். ஃபிட்னஸ் உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் முன்னோட்டு போறதுக்கான பலத்தை கொடுக்கும். ஸோ அதை பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலே நான் எதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருந்தேனோ அதுல நிறைய சகோதரர்கள் என்னால பயனடைஞ்சாங்க. அதை என்கிட்டே சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்ல முடியாது. என்னால ஒருத்தன் நல்லா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன். யாரும் என்னால கெட்டு போகக்கூடாது. இதுதான் ராஜா பேரோனுடைய முக்கியமான தாரக மந்திரம். அதை நோக்கி தான் மூவ் ஆயிட்டு இருக்கிறேன். இதுல நம்மளை பிடிக்காத சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கள நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்களே, அதை ட்ரோல் பண்றவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ற சகோதரர்கள் அகைன் கமெண்ட் போடுறீங்க. அது கூட தேவையில்லை. அது என்ன காரணம் அப்படின்னா, உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க. எல்லா கடவுள்களையும் எல்லாரும் விரும்புறாங்களான்னு கேட்டா இல்ல. இந்த கடவுளை விரும்புறவன் அந்த கடவுளை திட்டுறான், அந்த கடவுளை விரும்புறவன் இந்த கடவுளை திட்டுறான். சகோதரா, கடவுளுக்கே அந்த நிலைமை. நம்ம எல்லாம் சாதாரண மனுஷன். நம்மளை எல்லாரும் விரும்பணும்னு யோசிக்க கூடாது. நினைச்சாலும் நடக்காது. ஸோ உன் மனசாட்சிக்கு நல்லது என்ன படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ராஜா பேரோன் மார்க்கெட்டிங்னு ஒன்றை உருவாக்கி நான் வந்து ஒரு 3 ஃபுட்டை வந்து அதில் அறிமுகப்படுத்திருக்கேன். 1 யானை கவளம்,
இன்னொன்னு பீமவாலி, இன்னொன்னு ஏலக்காய். ஏலக்காய் என்னுடைய தோட்டத்துல விளையிறது. அதை டன் கணக்குல நம்ம ரெடி பண்ணோம்னா கஷ்டம். நம்ம தோட்டத்துல விளையிறது, எசன்ஸ் எடுக்காதது, அப்படியே பறிக்கிறோம், ட்ரையர்ல போடுறோம், அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்றோம். அருமையா இருக்கும். மற்ற எசன்ஸ் எடுத்த ஏலக்காவை விட அருமையா இருக்கும். விலையும் கணிசமான ரேட்டுக்கு நம்மளால கொடுக்க முடியும். யானை கவடம் எலும்புகளை நரம்புகளை பலப்படுத்தும், நம்மளை ஆக்டிவா வச்சிருக்கோம். இதை சொன்னா சிலருக்கு காமெடியா இருக்கு. இன்றைய காலத்து சகோதரர்கள், இது பழைய இந்த ஒரு 90s உள்ளவங்களுக்கோ இல்ல அதுக்கு மேல உள்ள பேரண்ட்ஸ் லெவல்ல உள்ளவங்களுக்கோ அது வந்து பெரிய காமெடியாவும் தெரியல, அதை அவங்க ட்ரோலும் பண்ணல, பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு இது காமெடியா தெரியும். அது எப்படிதான் ஒருத்தன் இது காமெண்ட்ல கேட்டிருக்கிறாரு, எள்ளும் கொள்ளும் வந்து இடிச்சு அது வந்து பலத்தை தரும்னு சொல்றாரு அப்படின்னு. ஏன்டா தங்கமே, எள்ளும் கொள்ளும் எவ்வளவு பலமான உணவுன்னு தெரியுமா? உணவுல கிடைக்காத பலம் எதுல கிடைக்கும்? மீன்ல பலம் கிடைக்கும், முட்டையில பலம் கிடைக்கும், சிக்கன்ல பலம் கிடைக்கும், பயறு வகைகள் பலம் கொடுக்கும், எள்ளு கொடுக்கும், கொள்ளு கொடுக்கும். இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. நம்ம பழைய காலத்து பழமொழியே இருக்கு. சாப்பாட்டுல இல்லாத பலம் சாப்பாட்டுல பலம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. அப்ப எதுக்கு சாப்பிடறான்னு தெரியல. வெறும் வயிற்று பசியை அடக்கிறதுக்கு தான் சாப்பாடுன்னு இன்றைய காலத்து இளைஞர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, உணவு கொடுக்குற சக்தியை வேற எதுவும் கொடுக்காது. கால்சியம் வேணும்னா கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளையும் பயிர்களையும் தான் சாப்பிடணும். அதை விட்டுட்டு கால்சியத்துக்கு டேப்லெட் வாங்கி போடுறதுக்கு நீ ரெடி ஆயிட்டான். அயன் வேணும்னா அயன் டேப்லெட்டை தூக்கி ஓடுறான். அயன் இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிடறதுக்கு ரெடி இல்லை. கருப்பட்டியில அயன் இருக்குது, அதை சாப்பிடுவோம்னு சாப்பிட மாட்டான். எதை நோக்கி ஓடுறான்? மருந்தை நோக்கி ஓடிறான். மருந்து கம்பெனிகளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறான், சப்ளிமெண்ட் கம்பெனிகளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். புரோட்டீன் வேணும்னா புரோட்டீன் உணவுகளை சாப்பிட மாட்டான், பயரை சாப்பிட மாட்டான். புரோட்டீன் உணவுகளை, புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். இதுல நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு மாற்றத்தை பண்ணுவோம் அப்படின்னு தான் நாம இப்போ உருவாக்கி இருக்க பீமவாலி. பீமவாலிங்கிறது ஒரு 6 வகையான பயிர்கள், ஒரு 6 வகையான சிறுதானியங்கள். இது கூட பனம் கற்கண்டு, வேற எந்த இனிப்பு இதுவும் சேர்க்கல, பனங்கற்கண்டு. அது கூட என்னுடைய இதுல இருந்து வர தோட்டத்துல இருந்து வர்ற ஏலக்காய், இது இவ்வளத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான, ரேட்டும் கம்மி தான், இதுல கொடுக்குறேன். இதை நம்ம லேப் டெஸ்ட் பண்ணா அதுல நமக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? நல்ல ஹை கால்சியம், நல்ல ஹை அயன், இரும்பு சத்து, அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன். இதை விட முக்கியமா மில்லட், இது எல்லாத்தையும் நான் இது பண்ணும்போது 100 கிராமுக்கு வெறும் 1 கிராம் கார்போஹைட்ரேட், 1 கிராம் ஃபேட்டு. இப்படிப்பட்ட உணவு கொடுக்காத சக்தி வேற எது கொடுக்கும்? நம்ம உணவுகள் நானே தயாரிச்சு நான் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். உடம்பு நல்ல டைட் ஆகுறது ஃபீல் ஆகுது, உடம்புல தேவையில்லாத ஃபேட்டு போறதுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு தேவையில்லாம நான் எதுக்கு போய் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கணும்? அப்போ ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ் பண்றதுக்கு இதே பயன்படுத்தலாம். இதை நாம கொடுப்போம்டான்னு அதை சாப்பிட்டு பார்த்து, சரி அதுக்கிட்ட நம்ம சில வயதில் கேட்கறேன், இதுக்கு ஃபுட் லைசன்ஸ் இல்லாமல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து தப்பிக்கவே முடியாது. பிகினிங்ல நம்ம ஃபுட் லைசன்ஸ் அந்த நம்பர் போடல, இந்த நம்பர், இப்போ எல்லாமே ராஜாபேரன் மார்க்கெட்டிங்னு ஒன்று உருவாக்கும் போது எல்லாம் பர்ஃபெக்டா இதாகி தான் வருது. நீ எந்த பொருள் ராஜாபேரன் மார்க்கெட்டிங் வாங்கினாலும் அதுல FSSAI லைசன்ஸ், லேப் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அப்படி அதெல்லாம் நான் பண்ணாம இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எனக்கு இந்த அவார்டை கொடுக்காதுக்குன்னா, தப்பு பண்றவனா கவர்மெண்ட் விட்டு வைக்காது. ஓகேவா? முக்குக்கு உனக்கு எல்லா செக்கப்லையும், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சீரியஸா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்மளோட லைசன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம எத்தனை சர்டிபிகேட்ஸ் கொடுத்துருக்கோம் தெரியுமா? எத்தனை டெஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இவ்வளவு டெஸ்ட்டும் பண்ணி தான் இன்னைக்கு. அதனால நீங்க போடுறது, சிலவங்க கமெண்ட் பண்றதெல்லாம் நம்ம அதை கண்டுக்க கூடாது. அதான் சொல்றோம்ல, அவனை பொறுத்தவரை கமெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்குதான் செய்வான். ஆனா அதுல நான் அடைஞ்ச சக்சஸ்ன்னு என்ன தெரியுமா? சிலரு வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோல நம்ம பொருளை எடுத்து பலன் அடைஞ்சவங்க போய் போடுறான், நான் யாருக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேன். அவன் என்ன வச்சு ஃபேம் ஆகணும் ஏதாவது போடுறான்னா அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வேணாலும் போடாதாங்க. நான் தப்பு செஞ்சேன்னா தப்பு, ஓகே, அதை ஆண்டவன் பார்த்துப்பான், கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஓகே, நம்ம ஃபாலோவர்ஸ், நம்மள்ட்ட இருந்து வாங்கினவங்க, சாப்பிட்டவங்க அதுக்கு கமெண்ட் போடுறாங்க தெரியுமா? அதுதான் நம்மளுடைய சக்சஸ். நல்லா இருக்குடா, இது பவர்ஃபுல்லா இருக்கு, தெரியாம பேசிட்டு இருக்கேன் போடுறதான் சக்சஸ். இன்னைக்கு இந்த சகோதரன் ஒருத்தன் சொன்னா தெரியுமா, ஏன்னா கொள்ளும் எள்ளும் பலம் தரும்னு சொல்றீன்னு. இந்த விஷயத்த மறுபடியும் மீட்டு எடுக்கணும். யாரும் இந்த டேப்லெட்டை நோக்கி ஓடக்கூடாது, மெடிசனை நோக்கி ஓடக்கூடாது, உணவை நோக்கி திரும்பணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ராஜாபேரன் மார்க்கெட்டிங். என்னைக்குமே நான் சப்ளிமெண்ட்டை ப்ரொமோட் பண்ண போறதே இல்லை. ஃபுட்டு மட்டும்தான், பாரம்பரிய ஃபுட்டு என்னென்ன இருக்கோ கொண்டு வருவேன். அதுக்கு நல்ல நல்ல பெயர்களை உருவாக்குவோம், கொடுப்போம். ஏன்னா நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும்ல, தனித்துவமான பெயர்கள தான் இருக்கும். யானை கவளம், எலும்புகளை நரம்புகளை பலப்படுத்தணுமா, ஆக்டிவா இருக்கணுமா, யானை கவளம் எந்த வயசுனரும் எடுத்துக்கலாம். பீமவாலி எல்லா வயசுலும் எடுக்க வேண்டிய ஒண்ணு. உடம்புல கொழுப்பு தங்கக்கூடாது, நம்ம ஃபிட்டா இருக்கணும்,
ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்காக நம்ம சாப்பிடாம கிடக்கணுங்கிறத விட்டுட்டு காலையில சாயங்காலம் இதை மட்டும் சாப்பிடு, இடையில ரைஸ் சாப்பிடு, ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இரு, ஃபேட் குறையுதா இல்லையான்னு பாரு, உன் உடம்பு ஃபிட் ஆகுதா இல்லையான்னு பாரு. நான் தான் உங்களுக்கு பரிசோதனையே நான் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்குற எல்லா பொருளையும் ஒவ்வொரு தடவையும் செய்யக்கூடியதுல அதை எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்து எனக்கு ஓகேன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். அதை விட முக்கியமா என் கம்பெனியில நான் எல்லாமே பாரம்பரிய முறையில் தான் பண்றேன். பெரிய பிசினஸ் மெத்தட்லாம் பண்றது இல்லை. உரல இடிக்கன்னா கடைசி வரைக்கும் அதில் தான் இடிச்சு செய்வேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கி ஆகணும். சம்டைம்ஸ் லேட்டு கூட ஆகும். டென்ஷன் ஆகுது, எங்கும் போயிட மாட்டேன், ராஜாவரம் இங்கே தானே இருக்கிறேன், ஓடிடலாம் மாட்டேன். ஐயோ காசு போட்டு நம்மளுக்கு வரல, 2 நாள் மிஸ் ஆகுதா, 3ஆம் நாள் வந்து சேரும், வந்து சேரல உங்க காசு ரிட்டர்ன் வந்து சேரும். ஓகே, நம்பிக்கையோட எடுக்கிறவங்க வாங்க, நல்லபடியா கிடைக்கும். ஓகே டன். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எனக்கு இந்த அவார்டை கொடுக்கும்போது தான் என்னைய ஒரு சரியான ஒரு அத்தாரிட்டி ராஜாபரன் கொடுக்கும்போது தான் இதெல்லாம் பேசணும்னு நினைச்சிருந்தேன். அதனால தான் இதை பேசுறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு கம்பெனில இருந்து இது வந்திருக்கு, பார்த்துக்கோங்க, சொல்றேன். இது என்ன அப்படின்னா TVU த வைரல் யூனியன் அப்படிங்கிற ஒரு ஒரு என்னது இந்த கொலாபரேஷன், இந்த ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ராஜாபரன் மார்க்கெட்டிங்க்கு வந்து அவங்க ஒரு ப்ரொமோஷன் கேட்குறாங்க. எதுக்குல என்ன மாதிரி இது கேட்குறாங்கன்னா, நாங்கள் இந்தந்த மாதிரிலாம் பண்ணுறோம், வருங்காலத்தில் இந்தந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களுடைய பேக்கேஜை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த மாதிரி கம்பெனிக்கு அவங்க பண்ணக்கூடியவங்கன்னு தெரியுமா? மேகி, கிட்கேட், ITC, ஹுண்டாய், ஹிமாலயன், டாடா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு உங்களுடைய ப்ரொமோஷன் தேவை. இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா, உங்களுடைய இதை கொடுங்கன்னு எனக்கு கொடுத்த மெசேஜ். ஓகேவா? ஆனா ராஜாபரன் மார்க்கெட்டிங் இனிமேல் எந்த சப்ளிமெண்ட்டுக்கும் சரி, மற்ற எந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ரொமோஷன் கொடுக்க போறது இல்லை. இன்னைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய சொந்த ப்ராடக்டை நான் சாப்பிட்டு என் மேற்பார்வையில் வரக்கூடிய பொருட்களை மட்டும், நல்ல பொருட்களை உங்க கூட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைச்சா போதும். இதுல எனக்கு நான் பண்ணேன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் பேக்கேஜ் சொன்னோம்னா தரதுக்கு ரெடி. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சருக்கு தெரியும். இன்னைக்கு நான் ஒரு ப்ரொமோஷன், ஒரு சப்ளிமெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், GNCல இருந்து எல்லா சப்ளிமெண்ட்டுக்கும் ப்ரொமோஷன் கேட்கறாங்க. நான் இதுக்கு பண்ணுவேன்னு ஒரு 4 நாள் செலக்ட் பண்ணி வச்சாலே மாசம் எனக்கு 2 லட்சம் ரூபாய் தாராளமா வந்துடும். சப்ளிமெண்ட் தாராளமா வந்து வீட்டில் கிடக்கும். ஆனா நான் அதை சாப்பிட்றதும் இல்லை, எனக்கு அது ஹெல்த்தி இல்லை, என் மக்களுக்கு நான் அதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு என்னைய ஃபாலோ பண்ற எல்லாருமே ஜெனியூன். அதனாலதான் இத்தனை பேர் என்னைய தேடி வர்றாங்க. என்னைய ஃபாலோ பண்ற இந்த ஜெனியூனான பீப்புள்ஸுக்கு நான் நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நல்ல விஷயத்தை கொண்டு கொடுக்குறேன், இனிமேலும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். என்னால முடிய விஷயங்களா சிலர் சொல்றாங்களா 40 வயசுல பார்ப்போம்னு. 40 வயசு இல்லை, 50 வயசானாலும் ராஜாபரன் இருக்கிறது வரைக்கும் நல்ல விஷயங்களை செய்வேன், நல்ல மாதிரி உடம்ப பார்த்துப்பேன், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வேன். இன்னைக்கு இந்த அவார்டை நான் வந்து என்ன ஃபாலோ பண்ற என்னுடைய சகோதரர்கள், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த பெஸ்ட் ஃபிட்னஸ் ப்ரொமோட்டர் அவார்டு அப்படிங்கிற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்த இந்த அவார்டை டெடிகேட் பண்றேன். இது உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் எனக்கு கொடுத்தது. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு நன்றி எனக்குள்ள இருக்குது. அந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜா பாரம்.